எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன பயங்கர சிகரத்து கொண்டு போறாருன்னு பாருங்க. அவர்களுக்கு கிடைக்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுக்கு கிடைக்கிற முதல் வார்த்தை, உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு பாருங்க. பவுலிட்ட கர்த்தர் உன்னை எப்போ தெரிந்து கொண்டார்னு கேட்டால் பவுல் என்னெல்லாம் பதில் சொல்லுவார்? அப்போஸ்தல நடபடிகள் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போ பவுலிட்ட நீ எங்க வச்சு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டாய்ன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? எங்க வச்சு? தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு. எங்க வச்சு பவுலை தெரிந்து கொண்டார்னு பவுல் சொல்லுவாரு? தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு. ஏன்னா அப்போஸ்தல 9:3-4-5 வாசிக்கும்போ நமக்கு தெளிவாக புரியுது. அவனை தெரிஞ்சு கொண்டது எங்கே வச்சு? தமஸ்குவின் வாசலில் வச்சு. இப்போ தமஸ்கு சமீபமாக வச்சு 1வது சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தோம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து. எப்ப தெரிந்து கொண்டார்? முதல்ல என்ன சொன்னாரு? நீங்க ஒத்துழைக்கவில்லை. முதல்ல என்ன சொன்னாரு? தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு. எனக்கு தெளிவாக தெரியும், என்னை தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு தெரிந்து கொண்டார். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொல்கிறாரு, மன்னிச்சுக்கிடுங்க, என்னை தெரிஞ்சு கொண்டது தமஸ்குவின் வாசலில் வச்சு அல்ல. எனக்கு அப்போ தெளிவான வெளிப்பாடு இல்லாததுனால அப்படி சொல்லிட்டேன். என்னை தெரிந்து கொண்டது தாயின் வயிற்றில். என்ன தெரிந்து கொண்டது? தாயின் வயிற்றில். கொஞ்சம் கூட போறாரு. கொஞ்சம் கூட போன பிறகு என்ன சொல்றாரு? 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல். எங்க சொல்லுங்க? தமஸ்குவுக்கு சமீபமாய், தாயின் கருவில், ஆதியில். இதுல எது உண்மை? ஹலோ மிஸ்டர் ஜான் சால்வின், இதுல எது உண்மை? 3மே உண்மை கிடையாது. 4வது சொல்றாரு. எபேசியர் 1:00. இந்த வசனத்தை சொன்ன பிறகு 2 நிமிஷம் ஆராதிக்கணும். என்ன? எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை. கை தட்டி நல்ல கையை தட்டுங்க. ரட்சிப்பு ஆழமா பாருங்க, அபிஷேகத்தை ஆழமா பாருங்க, கிருபையை ஆழமா பாருங்க. உடபல வைடபத்தல் ஆதரத்து நாதர சந்தல் கபரபரபரபரபா. நல்ல 2 நிமிஷம் கையை தட்டி, நல்ல 2 நிமிஷம் கையை தட்டி, நல்லா
இன்னைக்கு நேற்றைக்கு இல்ல உங்களை தெரிந்தெடுத்தது. அந்த ஆக்சிடென்ட்ல வச்ச அல்ல உங்களை தெரிந்தெடுத்தது. அந்த பலவீனத்துல வச்ச அல்ல உங்களை தெரிந்தெடுத்தது. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவில் என்னை தெரிந்து கொண்டார். கையை தட்டி அதனாலே ஆகும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி ஆழமா 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 படிச்சதுனாலே ஆகும் அவன் சொல்றான், எதுவும் என்னை பிரிக்க முடியாதென்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன தெரிந்து கொண்டது பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த எர்த். ஓ என்ன பெரிய சிகரம்னு பாருங்க. 1வது சிகரம் என் தெரிந்து கொள்ளுதல் ஆக்சிடென்டலி நடந்ததல்ல. எனக்கு திடீர்னு ஒரு நோய் வந்தது. அந்த நோய் வந்தப்போ என்னை தெரிந்து கொண்டதல்ல. என்னோட பேரை இந்த பூமிக்கு முதல் கல் வச்சார் இல்லையா, அந்த முதல் கல்லை வைக்கிறதுக்கு முன்னமே இன்னான் இன்ன இடத்துல பிறப்பான் என்றும் இன்னானை இன்ன இடத்துல வச்சு ரட்சிப்பேன் என்றும் கர்த்தர் எழுதி வைத்திருந்தார். கையை தட்டி உங்க பிள்ளைய தொட போறாரு, உங்க வீட்டை ரட்சிக்க போறாரு, உங்க புருஷனை தொட போறாரு. என்ன கர்த்தருடைய லிஸ்ட்ல ஓ புருஷனுடைய பேர் இருக்கு. ஒன்றாவது சிகரம், நீங்கள் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் ஜோம் பண்ண அவருடைய நடத்தை முன்னை விட கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜபத்தை நிறுத்தாதுங்க. அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்கு, அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்கு, அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்கு. அதனால தொட்டே ஆகணும், ரட்சிக்கப்பட்டே ஆகணும்.